மேலூர் ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை காண அன்புடன் அழைக்கிறார் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன். மத்திய கிழக்கு போர் சூழல் குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ये भी भारत के लिए एक बड़ी चिंता का विषय है. ऐसी विकट परिस्थिति में आवश्यक है कि भारत की संसद के इस उच्च सदन से शांति और संवाद की एकजुट आवाज पूरे विश्व में जाए. सभापति जी, युद्ध की शुरुआत के बाद से मैंने पश्चिम एशिया के ज्यादातर देशों के राष्ट्राध्यक्षों के साथ 2 राउंड फोन पर बात की है. हम गल्फ के सभी देशों के साथ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களுடன் நான் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறேன். और अमेरिका के साथ भी संपर्क में है. அமெரிக்காவுடனும் இந்தியா தொடர்ந்து தொலைபேசியில் உரையாடியது. के माध्यम से क्षेत्र में शांति की बहाली का है. हमने डी एस्केलेशन और हॉर्मुज स्ट्रेट खोले जाने पर भी उनसे बात की है. कमर्शियल அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்க வேண்டும் எனவும் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும் எனவும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை திறக்க வேண்டும் என்று பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களிடம் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். सिविल इंफ्रास्ट्रक्चर पर एनर्जी और ट्रांसपोर्ट से जुड़े इंफ्रास्ट्रक्चर पर हमलों का विरोध किया है. भारत பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு, எரிசக்தி உட்கட்டமைப்பு ஆகியவற்றின் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறோம். सुरक्षित आवागमन के लिए सतत प्रयास कर रहा है. भारत ने इस समस्या के समाधान के लिए संवाद का ही रास्ता सुझाया है. इस युद्ध में किसी के भी जीवन पर संकट. இந்த பிரச்சனைக்கு அமைதிதான் ஒரே தீர்வாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. அமைதியும் பேச்சுவார்த்தையும் தான் இந்த மோதலை தீர்ப்பதற்கான ஒரே வழி. जल्द से जल्द शांतिपूर्ण समाधान के लिए प्रोत्साहित करने का है. सभापति जी, அந்த பிராந்தியத்தில் எவ்வளவு விரைவாக இயலுமோ அவ்வளவு விரைவாக அமைதி மீண்டும் திரும்ப வேண்டும். भारतीयों की सुरक्षा हमारी बहुत बड़ी प्राथमिकता है. युद्ध शुरू होने के बाद से लेकर अब तक 3,75,000 से अधिक भारतीय सुरक्षित भारत लौट चुके हैं. போர் மேகம் சூழ்ந்துள்ள நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களின் பாதுகாப்பு தான் எங்களுடைய அடுத்த முக்கியமான கவலையாக இருக்கிறது. யுத்தம் தொடங்கியதிலிருந்து அப்போது வரை 3,75,000 இந்தியர்கள் போர் பாதித்த பகுதியிலிருந்து தற்போது பாதுகாப்பாக இந்தியா திரும்பி இருக்கின்றனர். 700 से अधिक मेडिकल की पढ़ाई करने वाले युवा है. हमारी सरकार संकट के इस समय में पूरी संवेदनशीलता से काम कर रही है. सभी देशों ने वहां मौजूद சிக்கலான கடினமான இடர்பாடான இந்த காலத்தில் இந்தியா மிகவும் தீவிரமாக முழுமையான அளவில் தங்களால் என்ற அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. हमलों के कारण कुछ भारतीयों की मृत्यु हुई है और कुछ घायल भी हुए हैं. இந்த போர் பதற்றத்தின் காரணமாக இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் உயிரிழந்தும் இருக்கிறார்கள், சிலர் காணாமல் போயும் இருக்கிறார்கள். जो घायल है उनका बेहतर इलाज सुनिश्चित कराया जा रहा है. सभापति जी, हॉर्मुज स्ट्रेट विश्व व्यापार के सबसे बड़े रूट्स में से एक है. உலகளாவிய வர்த்தகத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி மிக முக்கியமான ஒரு இடமாக திகழ்கிறது. फर्टिलाइजर से जुड़ा परिवहन इस क्षेत्र से बहुत बड़ी मात्रा में होता है. युद्ध के बाद से ही हॉर्मुज स्ट्रेट में जहाजों का आना जाना बहुत चुनौतीपूर्ण हो गया है.
இந்த யுத்தத்தின் காரணமாக ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் தடைபட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாகத்தான் கச்சா எண்ணெய், எரிசக்தி மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான உரம் ஆகியவை வந்து கொண்டிருக்கிறது. कि जहां से भी संभव हो वहां से तेल और गैस की सप्लाई भारत पहुंचे, ऐसी हर कोशिश के नतीजे भी देश देख रहा है। बीते कुछ दिनों में दुनिया के अनेक देशों से कच्चा तेल और एलपीजी से भरे जहाज भारत आए हैं। இதன் காரணமாக இந்தியாவிலும் கூட எரிசக்தி, எல்பிஜி கேஸ் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள சிக்கல் கண்கூடாக தெரிகிறது. இருப்பினும் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு பல்வேறு உலக நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்கள் தொடர்பான கப்பல்கள் பாதுகாப்பாக இந்தியாவை வந்தடைந்திருக்கின்றன. गैस हो, फर्टिलाइजर हो, ऐसे हर जरूरी सामान से जुड़े जहाज भारत तक सुरक्षित पहुंचे। लेकिन கச்சா எண்ணெயாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, உரங்களாக இருந்தாலும் சரி, இந்த இந்தியாவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக் கொண்ட கப்பல் பாதுகாப்பாக தொடர்ந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. अपनी रिजिलियंस बढ़ाने के लिए जो भी प्रयास बीते वर्षों में किए हैं उनको और गति दे रहा है. இந்தியாவின் மீட்பு திறனை வலுப்படுத்துவதற்காக கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் தற்போது நமக்கு வலிமையை அளித்துக் கொண்டிருக்கிறது, நல்ல பலன்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறது. प्रयास दोनों की परीक्षा लेता है. देश ऐसे संकटों का बेहतर तरीके से सामना कर सके, इसके लिए बीते 11 वर्षों में निरंतर निर्णय लिए गए हैं. एनर्जी इंपोर्ट का डाइवर्सिफिकेशन ऐसे ही प्रयास. எரிசக்தி துறையில் இந்தியாவை தன்னிறைவு அடைவு செய்வதற்காக கடந்த 11 ஆண்டுகளாக நாட்டில் பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக நமது எரிசக்தியினுடைய பெருமை என்பது பன்முகப்படுத்தப்பட்டிருக்கிறது. वहीं आज भारत 41 देशों से एनर्जी इंपोर्ट करता है. இதன் காரணமாக நாம் இன்று 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நமது நாட்டிற்கு தேவையான எரிசக்தியை நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். कच्चे तेल के भंडारण को भी प्राथमिकता दी है. हमारी तेल कंपनियां संकट के समय के लिए काफी मात्रा में पेट्रोल और डीजल का भंडार रखती है. இந்தியாவை பொறுத்தவரை நமது கச்சா எண்ணெய் இருப்பு என்பது நல்ல நிலையில் வந்து இருக்கிறது. சங்கடமான இக்கட்டான இந்த காலகட்டத்தில் நமது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனோடு இயங்கி பணியாற்றி வருகின்றன. இதன் காரணமாக பெட்ரோல், டீசலும் நமக்கு போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது. देश काम कर रहा है. साथ ही बीते दशक में भारत की रिफाइनिंग कैपेसिटी भी अच्छी खासी बढ़ाई गई है. கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவின் சுத்திகரிப்பு கெப்பாசிட்டி என்பது மிகவும் நல்ல நிலையில் அதிகரித்து காணப்படுகிறது. மேலூர் ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை காண அன்புடன் அழைக்கிறார் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன்.